என்ன ஹெவியா ஃபைனல் டெஸ்டினேஷன் வார்டு அடிக்குது. வெல்கம் டு விஜே. ஓ சாரி, இட்ஸ் பிகே டைம். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா 2025ல் ஹாரர் காமெடி கேட்டகரியில் ரிலீஸ் ஆன படம் தான் த மங்கி. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மங்கி டால் இருக்குது. அது வந்து ட்ரம்ஸ் வாசிக்கும். அதுக்கு கீ கொடுத்து ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாரை வேணால் கொல்லும். அவங்க எப்படி வேணால் சாவுவாங்க. ஆனால் சாவு கொடூரமாக இருக்கும். இந்த டால் வந்துட்டு ஒரு ட்வின்ஸ் கிட்ட கிடைக்குது. அப்போ அவங்க கீ கொடுத்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க கூட இருக்கிறவங்களே நிறைய பேர் இறந்துடுறாங்க. அந்த ட்வின்ஸில் தம்பிக்கு மட்டும் அவங்க அண்ணனை பிடிக்கும். ஆனால் அவங்க அண்ணனுக்கு தம்பியை பிடிக்காது. அவங்க அண்ணன் வந்துட்டு தம்பியை புல்லிங் பண்ணிட்டே இருப்பான். அதனால தம்பி ஒரு நாள் என்ன பண்ணுவான், பொம்மை கீ கொடுத்து பொம்மை கிட்ட விஷ் கேட்பான். அந்த மங்கி டால் கிட்ட என் அண்ணனை கொன்னுடு அந்த மாதிரி விஷ் கேட்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து விஷெல்லாம் நிறைவேற்றாது. அவங்களுக்கு நெருக்கமானவங்கள இல்லை அதுக்கு தோன்றவங்கள போட்டு தள்ளிடும். அவங்க எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி. அது வந்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்தோட அம்மாவையே கொன்னுடுது. அப்போ வந்துட்டு வெறுப்பாகி அந்த தம்பி வந்துட்டு அந்த டாலையே தனித்தனியாக வெட்டி போட்டுறான். அப்பயும் அந்த டால் திரும்ப வந்துடுது. கடைசியில் அதை ஒரு கிணத்துல போட்டுட்டு ரெண்டு பேரும் அவங்க அங்கிள் அண்ட் ஆன்ட்டியோட கேஸ்கோ சிட்டிக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 25 வருஷம் கடந்து போகுது. அது வரைக்கும் அவங்க வாழ்க்கை நல்லா தான் போகுது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த பொம்மை எப்படி திரும்பி வந்துச்சுங்கிறது தான் மீதி ஸ்டோரி. படம் ஃபுல்லாகவே ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் வைபில் தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு கில்லுமே டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப பிளட் ஷார்ட்டடாகவும் ரொம்பவே ரத்தம் தெறிக்க காமிச்சிருக்காங்க. அண்டு எல்லாருமே ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. எல்லா சாவியும் ஒரு மாதிரி காமெடி டோனோட. உங்களுக்கு இந்த மாதிரி ஹாரர் அண்டு காமெடி, இந்த மாதிரி பிளட் ஷார்ட்டடான கண்டென்ட்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். இனிமேல் எவனும் குரங்கு பொம்மையே வாங்க மாட்டான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சுருக்கானுங்க இந்த படத்தில். கிளைமேக்ஸ் கிட்ட வரக்குள்ளலாம் அந்த சிட்டியில் இருக்க, அந்த கேஸ்கோ சிட்டியில் இருக்க எல்லாத்தையும் போட்டு தள்ள ஆரம்பிச்சிடும் அந்த குரங்கு. அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்து மீதி கதையை தெரிஞ்சுக்கோங்க. நான் கொஞ்சம் ஆர்வத்தில் ஸ்பாய்லர் கொட்டிட்டேன். இந்த படம் புக் மை ஷோ ஆப்லேயே தமிழ் போர்டு அவைலபிளாக இருக்குது. எல்லோரும் போய் செக் பண்ணி பாருங்கள்.